வணக்கம், வெல்கம் டு தி ப்ரொஃபசர் த வேர்ல்ட் திஸ் வீக். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மே மந்தோடது. எப்பயுமே வந்து வாரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா வச்சிருந்தோம். கடந்த ஒரு 3 மாதங்கள் வந்து மாதமா வந்து பார்த்துட்டு இருக்கோம். மார்ச் மந்த் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து மே மந்த் பார்க்குறோம். மே மந்த்ல முக்கியமாக நடந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து தேதி மே 31 2025. ஸோ இந்த மே மந்த்ல முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தது வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம். மே மந்த்ல பார்த்தீங்கன்னா மே 10, 11 நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த பஹல்காம் அட்டாக்கான ஒரு ரிட்டாலியேஷன் வந்து கொடுத்தது தான். இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்தது தான். 9 டெரரிஸ்ட் சைட்டை வந்து அட்டாக் பண்ணாங்க. நாட் ஒன்லி இன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஈவன் இன் பாகிஸ்தான். இந்த ஆபரேஷனுக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு வந்து பேர் வச்சு, எப்படி வந்து எங்க பொண்ணுங்களோட சிந்தூர் எடுத்தீங்களோ அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு அட்டாக்கா வந்து பண்ணி உங்க உங்க ஒரு உங்களுக்கு அது வந்து தெரியற மாதிரி நாங்க வந்து காட்டுறோம் அப்படி சொல்லி பண்ணதுதான் ஆபரேஷன் சிந்தூர். பல இடங்கள்ல வந்து அட்டாக் பண்ணாங்க. 9 இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கேம்ப், சவானாலா கேம்ப், சைட்னா பெலால் கேம்ப், குல்பூர் கேம்ப், அப்பாஸ் கேம்ப், பர்னாலா கேம்ப், சர்ஜால் கேம்ப், மெகமூனா ஜோயா கேம்ப், மர்காஸ் தைபா, பவால்பூர்ல இருக்க மர்காஸ் தைபா, மர்காஸ் சுபான். இங்கெல்லாம் வந்து மசூதிகள் இருந்தாலும் அந்த மசூதிகள் வந்து எதுவுமே இல்லை, கேம்ப் மாதிரி தான் அது. ஸோ இது வந்து மே 10 வந்து அடிச்சு தாக்குறாங்க. அடிச்சு தாக்கி ட்ரோன்ஸ் மூலியமா அடிச்சு ஒரு வழியமா அட்டாக் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி வந்து தகர்த்தி விட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க. பட் ஆனா தெரியல, பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்பயுமே வந்து அது வந்து இறந்த விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. பாகிஸ்தான் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரைட்டாவே அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 5 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நாங்க வந்து இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து டவுன் பண்ணிட்டோம், அதுதான் முக்கியமா ஆகும்னா வந்து சொல்றாங்க. அது ப்ரூஃப் வந்து கேட்டா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருக்க பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்றாரு. இங்க ஒரு கெத்தா நீங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் தான் எடுத்தீங்க, பெண்களோட சிந்தூரை தானே எடுத்தீங்க, இப்ப பாருங்க நாங்க பெண்களை வச்சு உங்களுக்கு வந்து பிரீஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஆர்மி பிரீஃப் வந்து பெண்களை வச்சு நடந்தது. பெண்களை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நாங்க எந்தெந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணோம், எப்படி நாங்க அட்டாக் பண்ணோம், அது சேட்டலைட் வீடியோ ப்ரூஃபோட வந்து ப்ரூஃப் பண்ணி இந்தியா வந்து பிரச்சனைகள் வந்து திருத்திக்கணும், பிரச்சனைகளை திருத்தி அந்த அட்டாக் மூலியமா அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்து செஞ்சது. அதுக்கு வந்து பாகிஸ்தானும் வந்து ரிட்டாலியேட் பண்ணிச்சு, நிறைய ட்ரோன்கள் அனுப்பிச்சது. அந்த ட்ரோன்கள்லாம் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின S-400 மூலியமா வந்து அந்த ட்ரோன்கள்லாம் வந்து தகர்க்கப்பட்டது. ரொம்ப ஒரு பக்கா டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு வந்து இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ இப்படி விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி இந்தியா வந்து நிறைய அவங்களோட ஏர்பேஸ்லாம் அட்டாக் பண்ண போய் அதுக்கப்புறம் வந்து வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் போயிட்டு அமெரிக்கா காலில் விழுந்து, ஐயோ நிறைய இடத்துல அட்டாக் பண்றாங்க, போயிட்டு இருக்க வெப்பன் சைட்ல வந்து அட்டாக் பண்றாங்க, இது வந்து பெரிய விஷயம், பெரிய பிரச்சனைகள் ஆகும், இந்த பிரச்சனைகளை வந்து நீங்க சீக்கிரமா முடிவு கட்டணும், அமெரிக்கா எங்களுக்கு உதவுங்க, இது சவுதி அரேபியா எங்களுக்கு உதவுங்க, எல்லா காலிலையும் போய் விழுது. கடைசியில் வந்து அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் வந்து இதுல 2 பேர்கிட்டயே வந்து பேசி இந்த மாதிரி சரி இந்த வாரம் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னதான் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அவரே அவரோட போஸ்ட் வந்து ட்விட்டர் போஸ்டா போட்டாரு. பட் இந்திய கவர்மெண்ட் தான் சொல்லிச்சு, எங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தான் ஆர்மியில இருந்து வந்து போன் வந்ததால அந்த போன் அட்டன் பண்ணதுல இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வந்து சண்டே வந்து முடிவுகள் எடுத்துட்டு வரலாம், நாங்க வந்து இது முயற்சி செய்யறோம், நீங்க சொன்ன இதெல்லாம் அப்படி நம்ம பேச்சுவார்த்தையில வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்ன விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த சண்டே வந்து இப்ப நின்றுடுச்சு, ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த சண்டையை கண்டினியூ பண்ணியிருந்தா நம்ம வந்து POK வந்து ரீகெயின் பண்ணிருக்கலாம், பலுச்சிஸ்தான் வந்து லிபரேட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க, பாகிஸ்தான் வந்து மேப்ல இருந்து தூக்கிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில பேர் வந்து சொல்றாங்க ஆனா அது வந்து ரொம்ப சுலபம் கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி. பாகிஸ்தானுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து சும்மா சாதாரணமா காசா ஸ்ட்ரிப் மாதிரி கிடையாது. பாகிஸ்தானுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு, முஸ்லீம் நாடுகள் சப்போர்ட் இருக்கு, டர்க்கி போல நாடுகள் வந்து வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க, சைனா போல நாடுகள் வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து வெளியில வந்து இந்தியா வந்து ஃப்ரெண்டு அப்படி சொன்னாலும் வந்து பாகிஸ்தான் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்கேயும் கிள்ளி விட்டுருப்பானுங்க, அங்கேயும் வந்து பழகிப்பானுங்க. அந்த மாதிரி திருத்தனமான ஆளுங்க தான் அமெரிக்கன்ஸ். எப்படி சொல்றோம்னா பாருங்க, அந்த சீஸ்பயர் வந்து சொல்றான், அதே சமயத்துல வந்து இது 1 பில்லியன் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க IMF மூலியமா. ஸோ பாகிஸ்தானுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து IMF பெயில் அவுட் பண்றாங்க பாகிஸ்தானை. ஸோ அதனால வந்து இது எப்படின்னா, நீங்க நீங்க உங்ககிட்ட இருக்கு டெரரிஸ்ட் நீங்க பண்றீங்க, இருந்தாலும் வந்து நீங்க வந்து இப்படி நான் உங்களுக்கு உதவி செய்யறோம், நீங்க பாவம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வந்து அதே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து அமெரிக்கா வந்து நம்ப முடியாது. இட்ஸ் நாட் ரிலையபிள் ஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி ரஷ்யன்ஸ் எல்லாருக்கும் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸே வந்து இப்போ ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு ஒரு இது அப்படின்னு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இஸ்ரேல் மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து தேவ ப்ராப்ளம் வித் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸும் தேவ ப்ராப்ளம் வித் பாகிஸ்தான். ஸோ அதனால வந்து இவங்க 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு வெப்பன் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. S-500 கொடுக்கறதா வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்கு. பட் அந்த வார் வந்து கண்டினியூ பண்றது இஸ் நாட் ஈஸி திங். அது இது வந்து கரெக்டான டைம்னு தெரியல. ஏன்னா வந்து இந்தியா வந்து இப்போதான் வந்து ஃபோர்த் பிக்கஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்கானமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலில் வந்து ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்தியா இந்த சமயத்துல வந்து வார் போயிட்டு நிறைய சேதங்கள் ஆகி அந்த மாதிரி ஆகுறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ வைஸா திங்க் பண்ணும். பார்ப்போம், அதுக்கு ஒரு தருணம் வரும் இந்தியாவுக்கு வந்து. எப்ப பிஓகே ஆளுங்களே பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர்ல இருக்க ஆளுங்களே வந்து இந்தியாவோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடி இப்போ அவங்க அந்த மாதிரி சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி பலுச்சிஸ்தானே தான் வந்து லிபரேட் பண்ணிக்கிற நிலைமை கண்டிப்பா வரும். பாகிஸ்தான் வந்து ரொம்ப நாளா வந்து நிலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரே ஒரு இது வந்து அவங்க வந்து சில சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட் வந்து குறைஞ்சதுன்னா அது வந்து வாய்ப்புகள் இந்த மாதிரி சதுரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ஆஸ் அ ப்ரொஃபஸர் வி. அதுங்கிறது வந்து நம்ம ட்ரம்ப் ட்ரம்ப் ஒரு டெய்லி ஒரு எல்லா எபிசோட்லயும் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு நக்கலா வந்து பேசுறது. இந்த மாதிரி வந்து எல்லாரையும் பிரான்ஸ் பிரசிடென்ட், அப்புறம் இட்டாலியன் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் கனடியன் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ ரம்போசா கூடயும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இந்த ஒயிட் ஜேர்னலிஸ்ட் அப்புறம் ஒயிட் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து நீங்க கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய வந்து சண்டை. அதாவது ஒரு தான் தான் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஆளு, தான் தான் வந்து பெரிய ஆளு அப்படி சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து நினைச்சிட்டு இருக்காப்ல. ஸோ இது எத்தனை நாள் வந்து போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு வரும். ட்ரம்ப் வந்து ஒரு தத்திக்கிணத்தம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பு வரும். அந்த ஆப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு சைனாவில் வரும்னு நினைக்கிறேன். அது வெகு சீக்கிரத்தில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் தலகணம் அதிகமாக தான் இருக்கு. அந்த தலகணம் வந்து குறையறதுக்கு சில நாட்கள்லயே வரும் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுது. அடுத்தது வந்து ஒரு விஷயம் வந்து பைடன் அவருக்கு வந்து பாவம் ப்ராஸ்டேட் கேன்சர்னால டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து he has to fight for it. ஸோ அது வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம்தான். பார்ப்போம், அது என்ன பண்றது, வந்து வயசாயிடுச்சு அவருக்கு. இந்த சமயத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த மேலுக்கு வந்து இது வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி he has to go through that. பார்ப்போம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நான் சொன்ன பார்த்தீங்களா போன எபிசோட்ல இந்த மாதிரி வந்து இந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனைகள்ல போன எபிசோடு இந்த மாதிரி பலுச்சிஸ்தான் பிரச்சனைகள்ல இந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்ண விஷயங்கள்ல இப்ப சொன்னலப்பா பலுச்சிஸ்தான் வந்து கண்டிப்பா லிபரேட் ஆகும் அப்படின்னு. பலுச்சிஸ்தான் அவங்களே வந்து தான் வந்து லிபரேட் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து போஸ்ட் போடுறாங்க. அது வந்து இது ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இப்ப நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஈவன் இந்த ஆபரேஷன்ஸ் வந்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா நான் 2 நியூஸும் பார்த்தேன். இந்தியன் நியூஸும் பார்த்தேன், பாகிஸ்தான் நியூஸும் பார்த்தேன். இந்தியன் நியூஸ்ல ஒரு விஷயங்கள் சொல்றாங்க, பாகிஸ்தான் நியூஸ்ல ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ரெண்டுமே எதிர்மறையா இருக்கு. ரொம்ப ஒரு ஆப்போசிட்டா இருக்கு. இந்திய நியூஸ் வந்து இதை அட்டாக் பண்ணிட்டோம் அதை அட்டாக் பண்றோம். பாகிஸ்தான் நியூஸ்ல வந்து அதே இடத்துல போய் ஆளுங்க நின்று வந்து பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல, இந்திய நியூஸ்ல வந்து இந்த மாதிரி கதை கட்டி விடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் நியூஸ்ல வந்து
நாங்க ஃபைட்டர் ஜெட் அட்டாக் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்திய நியூஸ்ல வந்து அவங்க ஃபைட்டர் ஜெட் அட்டாக் பண்ணாங்க. ஒண்ணும் கிடையாது. எங்க ஃபைட்டர் ஜெட்லாம் நல்லா இருக்கு. வந்து ப்ரூஃப் கேட்டா வந்து சோசியல் மீடியா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இப்ப இந்த இது ஒரு விஷயம் வந்து வெளியில வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தான் வந்து லிபரேட் ஆயிட்டாங்க. அது என்னால வந்து நம்புற மாதிரியே இல்லை. ஏன் சொல்றேன்னா, இது இந்தியன் மீடியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்களை அவங்களே வந்து கிளப்பி விடுவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் மீடியா இந்த மீடியா ரிப்போர்ட்டே வந்து நம்புற மாதிரி இல்லை. ஸோ இது எப்ப வந்து தெரியும்னா ஒரு பெரிய ஒரு ஃபாரின் மீடியா அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து வெளியில வரும்போது அப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் நியூஸாக வந்து பார்ப்போம். பலுச்சிஸ்தான் லிபரேட் ஆன விஷயம் வந்து ஓகே. அடுத்து வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். இஸ்ரேலி எம்பசி கப்பல வந்து மே 22 நடந்தது. சேம் டைம் இந்த ரம்போசா ட்ரம்ப் மீட்டிங் நடக்குது. அதே நாள்ல தான் அவர் இஸ்ரேலி கப்பல் ஒரு ஐ திங்க் இஸ் மெக்சிகன் நினைக்கிறேன். வந்து அவன் பாட்டு வந்து 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டு ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படி சொல்லிட்டு வந்து கத்திட்டு போனோம். இது ஒரு பைத்தியத்தனமா தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, October 7, 2023. ஆமா, அது ஒரு இன்சிடென்ட் நடக்காம இருந்தா இந்த லெவலுக்கு வந்து காசா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அட்டாக் பண்ணிருக்கும். 2 பேரும் மாறி மாறி அதை அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் இவங்க ஸ்கிரிப்சர்ல இருந்து அவங்க தப்புன்னு எழுதிருக்கு, அவங்க ஸ்கிரிப்சர்ல இருந்து இவங்க தப்புன்னு எழுதிருக்கு. ஸ்கிரிப்சர்னா அதான் சொல்றேன், இது ஜுடாயிசம் முஸ்லீம் இவங்க 2 பேர்ல ஜுடாயிசம் வந்து ரொம்ப மோசமானவங்க, ஜூஸ் வந்து அவங்க வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க குரான்லயே வந்து தெளிவா வந்து வந்து வெளியில வந்து சொல்றாங்க. ஜூஸ் வந்து இந்த சூசன் ஒன்று இந்த காஃபிஸ் அவங்கலாம் வந்து அவங்க கூட நம்ம பழகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த October 7 நடந்த இன்சிடென்ட்னால வந்து காசாவே இப்ப அழிஞ்சிச்சு. காசாவே இப்ப கம்ப்ளீட்டா இல்ல. அதுதான் வந்து உண்மை. காசா ஸ்ட்ரிப் ஃபுல்லா வந்து அட்டாக் பண்ணி நொறுக்கிட்டானுங்க இஸ்ரேல். இப்ப இதே சமயத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு இஸ்ரேலிய கப்பல் அவன் போட்டு அமெரிக்கால வந்து ஒரு இஸ்ரேல் அந்த பையன் தான் இஸ்ரேலின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அமெரிக்கன் போல. இல்ல அந்த பொண்ணு மேபி பூர்வீகம் வந்து இஸ்ரேலா இருக்கலாம். அவங்கள வந்து ஷூட் பண்ணி இறந்து போய் இப்ப இதை வந்து ஒரு ட்ரிகர் ஆகி ஒரு ஒரு ஏற்றோடு வந்து வளர்ந்துட்டே தான் போகுது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ அட்டாக் பண்ணுவ, நான் அட்டாக் பண்ணுவேன், நீ அட்டாக் பண்ண, நான் அட்டாக் பண்ணுவேன், மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு வழியே இல்லை. எப்பயுமே வரத்துக்கு இது முடியறதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுதான் வந்து இந்தியாவோட நிலைமை. இப்ப எப்படி காஷ்மீர்ல வந்து திணறிட்டு இருக்குமோ அதே மாதிரி அங்கேயும் வந்து இஸ்ரேலி காசா ஸ்ட்ரிப் இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கு பாலஸ்டைன் இஸ்ரேல் இஷ்யூ இன்னும் அது போயிட்டே தான் இருக்கு. பாருங்க, இங்க ஒரு ஐ அங்க ஒரு பி. இஸ்ரேல் பாலஸ்டைன் இங்க பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் தான் தலைவிதி. ஐபி எல்லாத்துலயும் ஐபி 2 ஐபியும் பிரச்சனை. நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதான் உலகம். நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்தெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், மாட்டிட்டு இருக்கோம். பார்ப்போம், போதான் தெரியும். ஸோ இந்த ஒரு ஆபரேஷன் வந்து நடக்கிற இதே சமயத்துல வந்து பிசிசிஐ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம பாகிஸ்தான் வந்து பங்கேற்க எந்த நாட்டு போட்டியிலையும் நம்ம வந்து இந்தியா வந்து பங்கேற்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வி ஆர் கம்மிங் அவுட் டு ஏஷியா கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏஷியா கப்பை நம்ம வந்து பாய்காட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பிசிசி வந்து டிசைட் பண்ணிருக்கு. தெரியல, பார்ப்போம் ஏசிசி என்ன போகுதுன்னு. ஏசிசி வந்து பாகிஸ்தான் தான் லீடர் தான் வந்து இதுவா இருக்காரு போல, பிரசிடண்டா இருக்காரு போல. எசான் மணியா யாரோ ஒருத்தர் தான் பாகிஸ்தானுக்கு ஆள் தான் வந்து இருக்காரு. அவரு ப்ராபப்ளி பாகிஸ்தான் வந்து வெளியிலலாம் வந்து போக சொல்ல மாட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு போட்டி, ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாட்டுக்குள்ள ஒரு சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல அதுல எப்படி விளையாட்டு இருக்கும் இல்லையா? விளையாட்டு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த உலகத்துல பல விசித்திரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னு ஒரு நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு. I will try my best to put videos often, but whenever I'm getting time, இப்பதான் வந்து let's see whether I can make some time. Monthly wise பார்த்தோம் கடந்த 3 எபிசோட். I'll try to make up some time and make videos at least alternate weeks. இல்லைன்னா வந்து 3 weeks once. I'll try my best. Okay, பார்ப்போம் ஒரு நாட்கள் என்ன எப்படி போயிட்டு இருக்கு. Okay, this is the edition of the May 2025 and this is episode 26. World this week, world this month, என்ன வச்சு சொல்லிக்கலாம். And
I'll see you guys in the next episode. Until then, this is Professor signing off. Take care.